இன்றைக்கி டாபிக் வந்து நம்பர் சீரிஸ் பார்க்க போகிறோம். ஒரு 10 சம் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். ஃபைண்ட் த நெக்ஸ்ட் ஒன் இன் த சீரீஸ். இந்த மாதிரி நமக்கு நம்பர்ஸ்லாம் கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நம்பருக்கு இடைப்பட்ட டிஃப்ரென்ஸை கண்டுபிடிக்கணும். ஓகே, 11லேருந்து 14க்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட்? 3. 14லேருந்து 20 6. அப்புறம் 20லேருந்து 32 12. 32லேருந்து 56 வந்து 24. இப்போது இந்த டிஃப்ரென்ஸ்லாம் கண்டுபிடிச்ச பிறகு இந்த டிஃப்ரென்ஸ்குள்ளே இருக்க ரிலேஷன்ஸை பார்க்கணும். இப்போது 3லேருந்து 6 எப்படி வந்திருக்கும்? ஒன்று +3 ஆகிருக்கும், இல்லை மல்டிப்ளை 2 ஆகிருக்கும். ஓகே, நம்ம இங்கே மல்டிப்ளை 2 பண்ணலாம். 3 × 2 மல்டிப்ளை பண்ணால் 6 கிடைக்கும். 6 கூட 2 மல்டிப்ளை பண்ணால் 12. 12 கூட 2 மல்டிப்ளை பண்ணால் 24. இப்போ எல்லாத்துக்கும் × 2 × 2 வந்து நமக்கு லாஜிக் கரெக்டாக வருது, சேமாக வரணும். அப்போது 24 கூட நீங்கள் 2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 48 கிடைக்கும். இந்த 48ஐ இந்த 56 கூட ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும் 104. இதுதான் ஆன்சர். 104 தான் இந்த சம்மோட ஆன்சர். செகண்ட் சம் பார்க்கலாம். ஃபைண்ட் த ராங் ஒன் இன் த சீரீஸ். இதில் வந்து நம்ம ஏதோ ஒரு நம்பர் வந்து நமக்கு தப்பான நம்பர் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸை கண்டுபிடிச்சிக்கலாம். 10லேருந்து +4 ஆகிருக்கு. 14லேருந்து 28 வந்து மல்டிப்ளை 2 ஆகிருக்கு. 28க்கும் இதுக்கு டிஃப்ரென்ஸ் +4. மறுபடியும் மல்டிப்ளை 2 ஆகுது, +4. இப்போது 10லேருந்து +4 பண்ணிங்கன்னா 14 கிடைக்குது. அப்புறம் மல்டிப்ளை 2 பண்ணால் 28. மறுபடியும் +4, அப்புறம் மல்டிப்ளை 2, மறுபடியும் +4 பண்ணுறோம். இங்கே மறுபடியும் மல்டிப்ளை 2 பண்ணிங்கன்னா உங்களுக்கு 136 வரணும். ஆனால் இங்கே 133 வந்திருக்கு. அப்போது இதுதான் இந்த ராங் ஒன். ஓகே, தேர்ட் ஒன் பார்க்கலாம். ஃபைண்ட் த மிஸ்ட் ஒன் இன் த சீரீஸ். இந்த சீரீஸில் வந்து இது வந்து 196 வந்து 14², 16 வந்து 4², 144 வந்து 12², 10², இது வந்து 8². இப்போது இது பார்க்கும்போது நமக்கு தெரியுது ஒரு ஆர்டராக இல்லை. அப்போது நம்ம காம்பினேஷன் மாதிரி எடுத்துக்கணும். ஓகே, 14லேருந்து 12 10 8ன்னு டிகிரிஸ் ஆகிட்டே வருது. இது பார்த்திங்கன்னா 4 6, அப்புறம் இங்கே கண்டிப்பாக 8² தான் வரணும். இப்போது ஆன்சர் வந்து 64. ஃபோர்த் ஒன் பார்க்கலாம். ஃபைண்ட் த நெக்ஸ்ட் ஒன் இந்த சீரீஸ். 720லேருந்து 180 எப்படி வந்திருக்கும்? டிவைடட் பை 4 பண்ணிங்கன்னா 180 கிடச்சிரும். 180லேருந்து 176 வந்து -4. 176லேருந்து 44 வந்து 176 வந்து 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 44 கிடச்சிரும். 44லேருந்து 40 -4. அதுமாதிரி 40லேருந்து 10 வந்து டிவைடட் பை 4. இதில் லாஜிக் என்னென்னா 4ஆல் டிவைட் பண்ணணும், நெக்ஸ்ட் ஒன் வந்து 4ஆல் மைனஸ் பண்ணணும், 4ஆல் டிவைட் பண்ணணும், 4ஆல் மைனஸ் பண்ணணும். இப்போ இங்கே டிவிஷன் இருக்கப்போ இங்கே 4ஆல் மைனஸ் பண்ணணும். 10ல் 4 போயிடுச்சுன்னா 6. நெக்ஸ்ட்டு 6ஐ வந்து 4ஆல் டிவைட் பண்ணணும், பண்ணிங்கன்னா 1.5. ஆன்சர் வந்து 6,1.5. ஃபிஃப்த் சம் பார்க்கலாம். ஃபைண்ட் த ஆட் ஒன் இன் த சீரீஸ். ஓகே, இந்த சீரீஸில் வந்து எது ஆட் நம்பர்னு கண்டுபிடிக்க போகிறோம். 5லேருந்து 13 வந்து டிஃப்ரென்ஸ் 8 + 8. 13லேருந்து 25, 13 + 12 25. 25லேருந்து 41 + 16. நெக்ஸ்ட்டு 41லேருந்து 71 வந்து 30 வருது. 71லேருந்து 85 வந்து 14 டிஃப்ரென்ஸ். ஓகே, இப்போது லாஜிக் என்ன நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு 8லேருந்து +4 ஆகிருக்கு. 12லேருந்து 16 +4 ஆகிருக்கு. அப்புறம் அப்போனா லாஜிக் வந்து +4 +4 தான். அப்படி +4 வந்தால் இங்கே 20 தான் வரணும். இங்கே 30 ஆட் ஆகிருக்கு. ஓகே, இங்கே 20 வரணும். 16 + 4 20 வரணும். அப்படி 20 வந்துச்சுன்னா 41 + 20 61 வரணும். நான் அவசரத்தில் 16 போட்டுட்டேன். ஓகே, நெக்ஸ்ட்டு அப்படி 61 இங்கே வந்துடுச்சுன்னா லாஜிக் படிங்க 24ஆல் ஆட் ஆகணும். 61 + 24
85. இந்த 85 கரெக்டாக தான் இருக்குது. 61 வர வேண்டிய இடத்துல 71 வந்திருக்கு. அப்போ இந்த 71 தான் நமக்கு ஆட் நம்பர். ஃபிஃப்த் சம் பார்க்கலாம். ஃபைண்ட் த மிஸ்டு ஒன் இன் த சீரீஸ். ஓகே, ஃபஸ்ட்டு இது டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க முன்னாடி இது என்னென்னு பாருங்கள். எல்லாமே வந்து ஸ்கொயர் நம்பர்ஸ். 4 வந்து 2 ஸ்கொயர், 9 வந்து 3 ஸ்கொயர், 25 5 ஸ்கொயர், 49 வந்து 7 ஸ்கொயர். இப்போது இதுக்கு இடையில் இருக்க ரிலேஷன்ஷிப் பார்க்கணும். ஓகே, இங்கே 2 3 5 7 இருக்குது. சப்போஸ் நம்ம இந்த 2வை இக்னோர் பண்ணிட்டோன்னா 3 5 7 இங்கே 9 ஸ்கொயர் அப்படின்னு நினைக்கலாம். பட் இங்கே 2 ஸ்கொயர் இருக்கனால இங்கே நமக்கு 9 வர சான்ஸே இல்லை. ஓகே, அப்போது இங்கே 9 கண்டிப்பாக வராது. அப்போ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 2 3 5 7 இது எல்லாமே ப்ரைம் நம்பர்ஸில் வரும். அப்படி ப்ரைம் நம்பர்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா 7க்கு அடுத்த ப்ரைம் நம்பர் 11 வரும். அப்போ 11 ஸ்கொயர்னால் 121 தான் இந்த நம்பர். ஓகே, செவன்த் சம் பார்க்கலாம். ஃபைண்ட் த ஆட் ஒன் இன் த சீரீஸ். ஓகே, இந்த சம் வந்து ஒரு ட்விஸ்டட் சம். இதுக்கு வந்து 2 லாஜிக் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு லாஜிக் என்னென்னா எல்லா நம்பருமே வந்து 4ஆல் டிவைட் ஆகும், இந்த 514 தவிர. அப்போ உங்களுக்கு ஆப்ஷனில் வந்து 514 இருந்துச்சுன்னா நீங்கள் 514 டிக் பண்ணிடலாம். இன்னொரு லாஜிக் என்னென்னா எல்லாமே ஆட் பண்ணிங்கன்னா இங்கே இதுக்கு மட்டும் 9 வரும், எல்லாமே 10 10 10ன்னு வரும். சப்போஸ் 514 ஆப்ஷனில் இல்லைன்னா நீங்கள் இந்த லாஜிக்கை யூஸ் பண்ணிக்கலாம். 2 லாஜிக்கில் நீங்கள் எதை வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். ஆப்ஷனை பொறுத்து நீங்கள் லாஜிக் சாய்ஸ் பண்ணுங்கள். 8th ஒன் பார்க்கலாம். ஃபைண்ட் த ஆட் ஒன் இன் த சீரீஸ். ஓகே, இது வந்து ரொம்ப ஈஸியான சம்மு. பார்க்கும்போது ஆன்சர் சொல்லிடலாம். ஓகே, 95 மைனஸ் 82 13 வரும். 69 மைனஸ் 56 13 வரும். 55 மைனஸ் 42 13 வரும். 48 மைனஸ் 34 மட்டும் உங்களுக்கு 14 வரும். அப்போது இந்த செட்டு தான் நம்மளுக்கு ஆட் ஒன். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். 9th சம் பார்க்கலாம். ஓகே, ஃபைண்ட் த மிஸ்டு ஒன் இன் த சீரீஸ். கொஸ்டின் பார்க்கும்போது ரொம்ப டஃப்பாக தெரியும், ஆனால் நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸி தான். ஓகே, ஃபஸ்ட்டு இது ரிலேஷனை கண்டுபிடிக்கலாம். ஓகே, 9 வந்து 3 ஸ்கொயர், 64 வந்து 8 ஸ்கொயர் வரும், 25 வந்து 5 ஸ்கொயர் வரும். கொஸ்டின் மார்க் இதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். 49 வந்து 7 ஸ்கொயர் வரும். 512 வந்து ஸ்கொயர் வராது, 512க்கு வந்து ஸ்கொயர் இல்லை. ஸோ அப்போ நம்ம அந்த லாஜிக் தப்பு. இப்போது வேறு ஏதோ லாஜிக் வருது. ஓகே, என்னென்னு பார்க்கலாம். ஓகே, இது வந்து 3 ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். 64 வந்து 4 கியூப் வந்து 64 வர வாய்ப்பு இருக்குது. ஆமாம், 4 கியூப் வந்து 64 தான். ஸோ ஓகே, அதை போட்டுக்கலாம். 25 வந்து 5 ஸ்கொயர், 3 4 5 இப்போது 6 கியூப் வர சான்சஸ் இருக்கான்னு பார்க்கலாம். லாஜிக் கரெக்டாக வந்துச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு 6 கியூப் தான் ஆன்சராக வரும். ஓகே, 49 வந்து 7 ஸ்கொயர், இது 8 கியூப். ஓகே, 8 கியூப்னா 512 வரும். 9 ஸ்கொயர், இது 10 கியூப். ஓகே, லாஜிக் கரெக்டாக வருது. அப்போது 6 கியூப் தான் ஆன்சர், 216. 6 கியூப் வந்து 216. ஓகே, 10th சம் பார்க்கலாம். ஃபைண்ட் த ராங் ஒன் இன் த சீரீஸ். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கலாம். 3லேருந்து 2 மைனஸ் 1, 2லேருந்து 8 வந்து ப்ளஸ் 6 ஆகிருக்கு. 8லேருந்து 9 ப்ளஸ் 1, 9லேருந்து 13 வந்து கரெக்டாக வரல. இல்லை, இது லாஜிக் கரெக்டாக வரல. நம்ம வேறு ஒரு வழி பார்க்கலாம். ஓகே, நம்ம என்ன பண்ணலாம்னா 2வை மட்டும் விட்டுட்டு 3க்கும் 8க்கும் பார்க்கலாம். ப்ளஸ் 5 வருது. ஓகே, அதே லாஜிக் வருதான்னு பார்க்கலாம். 8 + 5 13. ஓகே, கரெக்டாக வந்துடுது. 13 + 5 18, 18 + 5 23. அப்போது இந்த செட்டில் எல்லா நம்பரும் கரெக்டாக வருது. ஓகே, இப்போது செகண்ட் செட் பார்க்கலாம்.
2லேருந்து 9 ப்ளஸ் 7 ஆயிருக்கு. 9லேருந்து 22 ப்ளஸ் 13. ஓகே, 22லேருந்து 32 வந்து ப்ளஸ் 10 ஆகுது. 32லேருந்து 42 ப்ளஸ் 10 ஆகுது. ஓகே, இங்கே 10 வருது, இங்கே 13 7 வருது. அப்போது இந்த ரெண்டு நம்பரில் ஏதோ ஒரு நம்பர் தான் நமக்கு ராங் நம்பராக இருக்குது. ஓகே, இங்கே 10 இப்படி போகிறதுனால நம்ம ரிவர்ஸில் செக் பண்ணி பார்க்கலாம். 42 மைனஸ் 10 32 ஆகுது. 32 மைனஸ் 10 22. அதே லாஜிக் யூஸ் பண்ணிங்கன்னா 22 மைனஸ் 10 12 வரும். சரி, 12 வச்சு 12 மைனஸ் 10 2. இந்த 2 கரெக்டாக இருக்குது. அப்போது இந்த 9 தான், 9க்கு பதிலாக இங்கே நமக்கு 12 வரணும். 9 தான் ராங் நம்பர்.